மகாராஷ்டிரா, ஒடிசா, கோவா, வெஸ்ட் பெங்கால் இங்க எல்லாம் பரவ ஆரம்பிச்சிருச்சு. சிம்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த வாசம், இருமல், மூச்சு விட கஷ்டப்படுறது, அதிகப்படியான சோர்வு, செரிமான பிரச்சனைகள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு திரும்பியும் வந்துருச்சு. என்ன சத்தம்தான்ப்பா சொல்றேன். அப்பா வெயில ஐயோ தாங்க முடியல இல்ல. இந்த பக்கம் பார்த்தா நான் வெயில் தான், இந்த பக்கம் பார்த்தா என்ன வெயில். இந்த ஊர்ல தான் அப்படி அநியாய வெயில். சரி பின்னால திரும்பி பாப்போம் பார்த்தா ஐயோ கரண்ட் நின்னு போயிடுச்சே. எலவும் கரண்ட் எங்க போச்சுன்னு தெரியல. ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியல. பேல 12ஆம் நம்பர்ல வை. மழையா? ஆமாப்பா, மழை பெய்யுது இல்ல. கொரோனா திரும்பி வந்துருச்சுங்க. நான் ஒன்னும் அப்படி கேள்விப்படலையே. எப்படி இருந்தாலும் மக்கள் எல்லாம் ஊசி போட்டாங்கல்ல, அப்புறம் எப்படி பரவும்? இது அமெரிக்கால வேகமா பரவிட்டு வருது. சைனால பரவச்சு, உலகம் பூரா ஆட்டி படைச்சது. இப்ப அமெரிக்கால இருந்து பரவுதோ? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அமெரிக்கால உள்ள வைரஸ் மியூட்டேஷன் அடைஞ்சு இந்த மாதிரி பரவிட்டு வருது. மியூட்டேஷன்னா என்ன? அதாவது இந்த உலகத்துல உள்ள எல்லா உயிரினமும், வைரஸ், பாக்டீரியா, அந்த மாதிரி எல்லாமே தன்னோட இனத்தை வாழ வைக்க அது என்ன பண்ணும், சூழ்நிலை தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்கும். அதாவது தான் உயிரினம் பரவலா இருக்கணும்னு ஆசைப்படும், பரவணும்னு நினைக்கும். அவ்வளவுதான். அதுதான் எதுவும் நினைச்சிருக்கு. நடக்கும். அதாவது இந்த கொரோனா வைரஸ் என்ன பண்ணிருக்கா, உள்ள டிஎன்ஏல மாத்திட்டு புது உருவம் எடுத்திருக்கு. இன்னொரு கொரோனா வந்தா நாடு தாங்காது. இது வெறும் பாக்டீரியா மட்டும் இல்ல, கொரோனா வைரஸ் மட்டும் தான் இது பொருந்தும் கிடையாது. முக்காவாசி எல்லா பாக்டீரியா, வைரஸ்கள்லாம் இந்த மாதிரி பரவுறதுக்கு சூழ்நிலை தகுந்த மாதிரி தன்னை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். மருந்து என்னதான் கொடுத்தாலுமே சில நோய்கள் போறதே இல்லை. எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படிதான். சரி, இத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லு. இந்த கொரோனா வைரஸ்க்கு FLIRT வச்சிருக்காங்க. ஃபிளர்ட்னா இந்த பையன் போன ஜாலியா ஃபிளர்ட் பண்ணிட்டு தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? அந்த ஃபிளர்ட் இல்ல, இது காம்பனன்ட் மாறத பொறுத்து வச்சிருக்காங்க. உள்ள எந்த அளவு மியூட்டேஷன் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பேர் நீ நினைக்கிறது இல்ல. இந்த சிடிசின்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் ஆஃப் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன். அமெரிக்கா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் அழுக்கு தண்ணியில தான் கண்டுபிடிச்சாங்க. இதுலயே பாத்தீங்கன்னா KP 1.1 ஒண்ணு இருக்கு, அண்ட் KP 2.1 ஒண்ணு இருக்கு. இத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லு. இதுல பாத்தீங்கன்னா இது ஒமிக்ரான் இருக்குல்ல, அந்த வைரஸோட வழி வந்ததுன்னு சொல்றாங்க. ஆனா இதுல என்ன ஒரு ஷாக்கான விஷயம்னா, இதோட பரவும் தன்மை, பரவும் வேகம் அதிகம். நீ என்னதான் ஆல்ரெடி வேக்சின் போட்டிருந்தாலுமே இது அதெல்லாம் தாண்டி ஊடுருவக்கூடிய சக்தி வாய்ந்த, சக்தி பெற்றதா அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ஏப்ரல் 17ஆம் தேதி அன்னைக்கு வெறும் 4% அமெரிக்கால இருந்தது. ஏப்ரல் கடைசியில கிட்டத்தட்ட 25% வந்தது. அவ்வளவு வேகமா பரவுது. இது பாத்தீங்கன்னா JN 1.1 அந்த வெர்ஷனோட ஸ்பின் ஆஃப்னு சொல்றாங்க. ஸ்பின் ஆஃபா? ஸ்பின் ஆஃப் அந்த கிரிக்கெட்ல அதானே? என்னால முடியலடா. போ 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 போடா. நீ படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஸ்பின் ஆஃப் அந்த ஸ்பின் ஆஃப் இல்ல, இது அதோட வெரைட்டினா. இது எப்படி பரவுதுன்னு பாத்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி டிராப்லெட்ஸ் மூலியமா இது பரவும்னு சொல்றாங்க. அதாவது சளி, தும்மல் அந்த மாதிரி எங்கெல்லாம் கை வைக்கிறோமோ அது மூலியமா அதை யாராவது தொட்டாங்கன்னா பரவும். இது கொரோனா எப்படி பரவுமோ அதே மாதிரிதான். இந்த சிம்டம் கொரோனா வைரஸ் சிம்டம் அதேதான், கரெக்ட். ஆனா என்ன, பரவுற வேகம் கொஞ்சம் அதிகம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அமெரிக்கா இல்லாம யுனைடெட் கிங்டம், சவுத் கொரியா, நியூசிலாந்து இங்கெல்லாம் பரவிட்டு வருது. ஒரு சிம்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு வாசனையும் டேஸ்டும் போயிடும், உடம்பு வலி, வறண்ட தொண்டை வரும், சளி, வாந்தி, ஃபீவர், இருமல்,
மூச்சு விட கஷ்டப்படுறது, அதிகப்படியான சோர்வு, செரிமான பிரச்சனைகள், இது எல்லா பாசிட்டிவ் சிம்டமும் கொடுக்க முடியல. ஏன்னா இது புது வைரஸா இருக்கிறதால இது சிம்டம் இதை தாண்டி ஸ்பெஷல் ஏதாவது இருக்கலாம் அப்படின்னு இப்ப ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்ல வேலை இந்தியாவுக்கு இன்னும் வரல. அப்பாடி யாரு சொன்னாங்க? இந்தியால ஏற்கனவே இந்த வேரியன்ட் பரவ ஆரம்பிச்சு சொல்ற. ஆமாங்க, நிஜமாதான். மகாராஷ்டிரா, ஒடிசா, கோவா, வெஸ்ட் பெங்கால் இங்கெல்லாம் பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஆனா பயப்பட தேவைன்னு நினைக்கிறேன். அப்படி சொல்ல கொரோனா ஊசி போட்டு நம்ம கோவிட் ஊசி போட்டிருந்தாலுமே இது ஈவனா அட்டாக் பண்ணதுன்னு சொல்றாங்க. அதாவது ஏற்கனவே இது கொஞ்சம் மியூட்டேஷன் அடைஞ்சு கொஞ்சம் பலம் வாய்ந்ததால நீங்க என்னதான் இதுக்கு முன்னாடி ஊசி போட்டிருந்தாலுமே இதோட பரவும் வேகமும் இதோட நோய் எதிர்ப்பு திறனும் அதிகமா இருக்கு. அதனால வேக்சின் நீங்க ஆல்ரெடி போட்டிருந்தாலுமே உங்களுக்கு இந்த சிம்டம் ஏதாவது இருந்துச்சுன்னா உடனே பக்கத்துல ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. என்னதான் புது வைரஸ் வந்தாலுமே நம்ம வேக்சின் போட்டதால ஓரளவு சேஃப். ஆனா என்ன சொல்றாங்கன்னா நீங்க வேக்சின் போட்டிருந்தாலுமே இந்த இன்ஃபெக்ஷன் அதோட வீரியத்தை கட்டுப்படுத்துமே தவிர ஃபுல்லா இதை எராடிகேட் பண்ணுமான்றது ஆராய்ச்சி போயிட்டு இருக்கு. சில வழிமுறைகள் இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா சோசியல் டிஸ்டன்சிங், அப்புறம் கையில சோப் போட்டு கழுவுறது, அப்புறம் மூஞ்சில மாஸ்க் போடுறது, அதிக கூட்டம் போடுறதை தவிர்க்கிறது. என்னதான் புது வைரஸ் வந்தாலுமே நம்ம வேக்சின் போட்டதால ஓரளவு சேஃப். ஆனா என்ன சொல்றாங்கன்னா நீங்க வேக்சின் போட்டிருந்தாலுமே இந்த இன்ஃபெக்ஷன் அதோட வீரியத்தை கட்டுப்படுத்துமே தவிர ஃபுல்லா இதை எராடிகேட் பண்ணுமான்றது ஆராய்ச்சி போயிட்டு இருக்கு. இதுலயே என்ன சொல்றாங்க, எல்லாரும் கேர்ஃபுல்லா இருக்கணும், சில நபர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றாங்க. குழந்தைகள், அம்மாக்கள், வயசானவங்க, சுகர் பேஷண்ட், அடுத்து கேன்சர் உள்ளவங்க ரொம்ப ஜாக்கிரதையா வீட்டுக்கு விடுறாங்க. பெர்லா ஹாஸ்பிட்டல் ஒரு டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா இது பரவற வேகம் அதிகம், ஆனா இறப்பு சதவீதம் கம்மின்றதால நம்ம கொஞ்சம் பெருமூச்சு விட்டுக்கலாம். இப்பதான் திருப்தியா இருக்கு. நல்ல செய்தி சொல்லியிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எங்களை பத்தி இந்த வீடியோ பத்தி உங்க ஃபீட்பேக் தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஓகே, நாங்க என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல பாக்குறோம். அது நாங்கள் தேங்க்யூ.